நெக்ஸ்ட்டு, how will you induce an EMF by changing the area enclosed by the coil? அவ்வளோதான். ஏரியாவை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக இஎம்எஃப்பை எப்படி உருவாக்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பொதுவாக நான் ஒரு ஃபார்முலாலேருந்தே வர்றேன் பாருங்களேன். இதுதான் ஃபார்முலா. இஎம்எஃப் மைனஸ் டி பை பி டிவைடட் பை டிடி. இப்போ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம உருவாக்க போகிறோம். எப்படி உருவாக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பைபியை சேஞ்ச் பண்ணால் போதும். பைபியை சேஞ்ச் பண்ணுறதுனா எப்படி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டேன். இது ஒரு ஏரியா. இது எங்கே ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னது அப்படின்னா பி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுதான் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா ஃபஸ்ட்டு எங்கே இருந்திருக்கும் அப்படின்னா இங்கே இருந்திருக்கும்னு வச்சுக்குவோம். இங்கே இருந்திருக்கும். நான் இதை மூவ் பண்ணிக்கலாம். இங்கே இருந்த ஏரியாவை தான் நான் மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. ரைட்டா? அப்போ நான் இதை மூவ் பண்ணிக்கலாம். அப்போ நான் இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வெலாசிட்டியில் மூவ் பண்ணுறோம்னா வி அப்படிங்கிற வெலாசிட்டியில் இதை மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, எவ்வளோ டைமில் அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஃபார்முலா போடுறேன். இதுக்கு என்ன ஃபார்முலா போடுறேன் அப்படின்னா, இது வந்து ஏ, இது பி, இது சி, இது டி எப்படி போட்டுக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃப்ளக்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போய்ட்டு ஏரியாவில் படுது, பிரச்சனை இல்லை. அப்போ நான் இதை மூவ் பண்ணும்போது எனக்கு என்ன குறையும் அப்படின்னா ஏரியா தான் குறையும். எப்படி ஏரியா குறையும் அப்படின்னா, இது வந்து ஒரு கதவு மாதிரி. இந்த கதவை நம்ம இது பண்ணுறோம்னா எங்களுக்குள்ள ஓப்பனாக தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. அப்போ இது ஒரு கதவு மாதிரி, நம்ம ஏரியாவை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ ஏரியாவை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ளக்ஸை குறைக்க போகிறோம். ஆல்ரெடி இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஃப்ளக்ஸ் 1 2 3 4 5 6 ஃப்ளக்ஸ் இருக்குது. நான் இப்போ இதை நவுத்திட்டு வச்சுக்கலேன், இந்த 6 ஃப்ளக்ஸும் இல்லாமல் போயிடும். இதே பாதி நவுத்திட்டு வச்சுக்கலேன், 3 ஃப்ளக்ஸ் இல்லாமல் போயிடும். அப்போ ஏரியாவை மாற்றுறது மூலமாக நம்மளால் என்ன மாற்ற முடியும், ஃப்ளக்ஸை மாற்ற முடியும். அப்போ நான் ஃபார்முலா போடுறேன். என்ன ஃபார்முலா போடுறேன் அப்படின்னா, பை பி இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா. இதுதான் ஃபார்முலா. தீட்டா பார்த்தோம்னா இங்கே பர்பெண்டிகுலராக இருக்குது, ஏரியா வெக்டர் நேராக இருக்குது. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 0 டிகிரி. அப்போ பை பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிஏன்னு கிடைக்கும். ஏரியா வந்து இங்கே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. சேஞ்ச் ஆகிற ஏரியாவை நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிஏன்னு சொல்லுவோம். அப்போ பை பி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு டிஏ. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். இது யார் அப்படின்னா நம்ம மூவ் பண்ணுற கண்டக்டர் மாதிரி. அப்போ இதுதான் லென்த் எல். இங்கே ஒரு வெலாசிட்டியில் இது மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெட்த் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லென்த் அப்படியே இருக்கும், பிரெட்த்துனா இது. அப்போ இந்த டிஸ்டன்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி. இப்போ இது மூவ் பண்ணுறது வந்து டிஎக்ஸ் தான். அப்போ இது வந்து டிஎக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம், வெலாசிட்டி இன்டு டிடின்னு எழுதலாம். அப்போ நான் இதை என்ன எழுதுறேன் அப்படின்னா வெலாசிட்டி இன்டு டிடின்னு எழுதுறேன். ஓகேங்களா? அப்போ இதை கொண்டாந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன் பாருங்க. அப்போ பை பி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏரியா. ஏரியாங்கிறது எதை குறிக்கும், இது தானே குறிக்கும். அப்போ ஏபிசிடி ஏரியா, லென்த் இன்ட்டு பிரெட்த்து. அப்போ பி இன்ட்டு லென்த்துங்கிறது என்னது எல், பிரெட்த்துங்கிறது என்னது வெலாசிட்டி இன்ட்டு டிடி. இதான் என்னது பை பி. நமக்கு எப்போ இஎம்எஃப் உருவாகும், மைனஸ் டிவை பை டிடி. அதாவது ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆனால் தான் இஎம்எஃப் உருவாகும். இங்கே ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுதா, ஏரியா நவுத்துறது மூலமாக ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுதா. அப்போது டி பை பி டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு, இதை எழுதணும்னா மாற்றி எப்படி எழுதலாம், பிஎல்வி டிடி டிவைடட் பை டிடி. ஏன் சார் அப்படின்னா, இப்போ நம்ம பை பி இஸ் ஈக்குவல் டு பிஏ. டிஏ சேஞ்ச் ஆனால் நமக்கு என்ன ஆகும், பை பியும் சேஞ்ச் ஆகுமா. அப்போ ஏரியா சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னது, இது வந்து சேஞ்ச் இன் ஏரியா மாதிரி, சேஞ்ச் இன் ஏரியா ஏபிசிடி. அப்போது இது ஆட்டோமேட்டிக்காக டி பை பின்னு மாறிடும். அப்போ டி பை பியை டிடிஆர் டிவைட் பண்ணால் நமக்கு இஎம்எஃப் கிடைக்கும். அதை நம்ம பார்த்தோம். அப்போ டி பை பை டிடிஆர் நான் என்ன பண்ணுறேன், இதால் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா மைனஸ் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு டிடி கேன்சல் ஆகிடும், பிஎல்பி. அப்போ இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் நம்ம என்ன எழுதலாம், மைனஸ் பிஎல்பி. மேக்னிட்யூட் போட்டோம்னா மேக்னிட்யூட் ஆஃப் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு பிஎல்பி. அப்போ இதுதான் ஏரியாவை சேஞ்ச் பண்ணி நம்ம எதை உருவாக்குறோம், இஎம்எஃப் உருவாக்குறோம். அதுக்கான ஃபார்முலா தான் இது, இஎம்எஃப் ஈக்குவல் டு பிஎல்பி. ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம இன்டியூஸ்டு கரண்ட் கூட காமிக்கலாம். இது இன்டியூஸ்டு இஎம்எஃப். இன்டியூஸ்டு கரண்ட் வேணும்னு வச்சுக்கோங்க. இன்டியூஸ்டு கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் பை ரெசிஸ்டன்ஸ். அப்போ இஎம்எஃப் என்னது, பிஎல்வி பை ரெசிஸ்டன்ஸ் என்னது, ஆர். இதுதான் 3 மார்க்கு, ஒரு முக்கியமான 3 மார்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.